இந்தியா, இலங்கை இடையிலான 2வது டி20 போட்டியில் சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்திய ரவி பிஷ்னாய் அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. குறிப்பாக 17வது ஓவரின் பொழுது முக்கிய 2 விக்கெட்டை அடுத்தடுத்து வீழ்த்தி அசத்தினார். எனவே இப்போட்டிக்கு பிறகு அவர் ஒரு சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது, முதல் டி20 போட்டியில் காயமடைந்த அவர் 2வது டி20 போட்டியில் பங்கேற்பாரா என ரசிகர்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்த நிலையில் காயத்தை பொருட்படுத்தாமல் சிறப்பாக பந்து வீசி ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். அதாவது, டிஎல்எஸ் முறைப்படி இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் போட்டி மட்டுமல்லாமல் தொடரையும் கைப்பற்றி அசத்தியது. எனவே ரவி பிஷ்னாய் அவர்கள் ஆட்டநாயகன் விருது வென்ற பிறகு பேசியதை பார்ப்போம். அதாவது, இன்று ஆடுகளம் வித்தியாசமாக இருந்தது. முதல் டி20 போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பந்து திரும்பவில்லை. ஆனால் 2வது டி20 போட்டியில் பந்து நன்றாகவே திரும்பியது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய பந்தின் வேகமும் அதிகமாக இருந்தது. நான் வேகமாக பந்து வீச முயற்சி செய்வேன். பேட்ஸ்மேன் கணிக்க முடியாத அளவிற்கு பந்து வீசுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதனை நான் செயல்படுத்த முயற்சி செய்வேன். இறுதிக்கட்டத்தில் பந்து வீச நிர்வாகம் என்னை அழைக்கிறது என்றால் பயிற்சியாளர் கம்பீர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எனவே நான் அதை காப்பாற்ற முயற்சி செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்போட்டியில் 4 ஓவர்கள் வீசி 26 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். எனவே அவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.